ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வீட்டிலையே ஈஸியாக எப்படி கொத்து பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 குட்டி குட்டி பச்சை மிளகாயை நான் அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும் ஆனியன். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பெப்பர் பவுடர் போடல, ஏன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் ரொம்ப ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 2 முட்டையை நான் என்ன பண்ணுறேன், உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த ஆனியன் எல்லாம் ஒரு பக்கமாக நான் அதை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 முட்டையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு அதையும் நல்லா கலக்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த முட்டை நல்லா வெந்து நல்லா வந்துடும். பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒதுக்கி வச்சுருக்கிற அந்த ஆனியன் எல்லாத்தையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகிட்டு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4 பரோட்டாவை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப்பாக இருக்குது, குட்டி குட்டியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கும்போது கையால் நீங்கள் பரோட்டாவை பிச்சு போடணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ரொம்ப இதை கொத்தணுன்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மைல்டாகவும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறது எப்போவும் குழந்தைங்களுக்கு அது ஒத்துக்குமா என்னன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் அவங்களுக்கு மைல்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு இன்னும் வேணுன்றவங்க இன்னும் 2 முட்டை சேர்த்து உடச்சிக்கோங்க. நான் 4 பரோட்டாவுக்கே 2 முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கொத்தமல்லி போடும்போது தான் கடைசியா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இத மிஸ் பண்ணிடாதீங்க கொத்தமல்லி இல தூவுறத. இப்போ இது ரெடி ஆயிட்டு, இப்போ நீங்க பிளேட்ல சர்வ் பண்ணி சுட சுட குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக்,